எதுக்கு நாட்றையா இங்க வர சொன்ன? அதுக்கு முதலாளி இந்த கோயில் ரொம்பவே விசேஷமானதுங்க. இந்த கோவில்ல இருக்கிற மூலவருக்கு அம்புட்டு சக்தியாங்க. நிறைய கதையா சொல்லுவாங்க. அதனால என்னன்னா நம்ம பிள்ளைங்களோட கல்யாணத்தை இந்த கோயில் வச்சு நடத்தணும்னு எனக்கு ஆசைங்க. முதலாளிக்கு இந்த இடம் பிடிச்சிருந்து நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா, ஒரு வார்த்தை சரின்னு சொல்லிட்டீங்கன்னா மேற்கொண்டு ஆக வேண்டியதில்ல நான் பாத்துக்கிறேங்க. இங்கேயும் வச்சுக்கலாம், கோவில் நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முதலாளி. வா வா. நீயே என்ன போன் பண்ணி கூப்பிடுவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல கயல். எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரொம்ப சந்தோஷப்படாத வினோத். உன் காதலை ஏத்துக்கிறேன்னு சொல்றதுக்காக நான் உன்னை கூப்பிடல. உனக்கும் எனக்கும் ஏன் ஒத்து வராதுன்னு நீ புரிஞ்சுக்கணும். அத பத்தி விளக்கமா சொல்றதுக்கு தான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். அதான் நீ ஏற்கனவே சொல்லிட்டியே, புதுசா சொல்ல என்ன இருக்கு? இருக்கு வினோத், நிறைய இருக்கு. இந்த ஊர் பெரிய மனுஷங்க எல்லாம் சேர்ந்து இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தணும்னு முடிவு பண்ணிருக்காங்க முதலாளி. அதுக்கு முதலாளி கிட்ட இருந்து ஏதாவது நன்கொடை கிடைச்சதுன்னா நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்க. அதுக்கு என்ன நாட்ராயா, தாராளமா செய்யலாம். ரொம்ப சந்தோஷம் முதலாளி. ஒரு நிமிஷம். என்னாச்சு நாட்ராயா? அந்த பொண்ணு என் மருமவ மலரோட தங்கச்சி ஆச்சே. கோயில் என்னன்னு யாரோ ஒருத்தர் கூட பேசிக்கிட்டு இருக்குது. ரொம்ப தப்பா இருக்குது முதலாளி. இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு ஒரு நிமிஷம் கேட்டு போயிடலாங்களா? ஐயோ, அது அவங்க பர்சனல் விஷயம் நாட்ராயா. நாம அதுல தலையிடுறது கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. அது சரிதானுங்க முதலாளி. ஆனா வேற யாரோவாவது இருந்தா நாம பாட்டுக்கு கண்டுக்காம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இது என் சம்மந்தி விட்டு பொண்ணு பாருங்க. அது மட்டுமா, நீங்க படிக்கிறதுக்கு உதவி செய்றீங்களா அந்த புள்ள மயிலு, அதோட அக்காங்க. என்ன சொல்ற நாட்ராயா? ஆமாங்க முதலாளி. இந்த புள்ள நாளைக்கு பின்ன ஏதாவது ஒரு வில்லங்கத்துல போய் ஏடா குடும்பமா சிக்கிருச்சுன்னு வைங்க, எனக்கு அது ரொம்ப பெரிய அசிங்கமாயிருங்க முதலாளி. என்னை விடுங்க, உங்களுக்கும் அது சங்கடமாயிரும் இல்லைங்களா? அதனாலதான் என்ன பேசுறாங்க விவரம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா, நாளைக்கு இது ஒரு பஞ்சாயத்தா வந்து நின்னுச்சுன்னு வைங்க, பேசுறதுக்கு நாமளும் தயாரா இருக்கலாம்ல. முதலாளியே, நாகரிகம் எல்லாம் பார்த்து நம்ம ஒதுங்கி போனோம்னா மானத்துக்கு பங்கம் ஆயிருங்க. எனக்காக தயவு செஞ்சு என்ன பேசுறாங்க ஒரே ஒரு நிமிஷம் கேட்டு போயிருவோம், சரிங்களா? சரி நாட்ராயா. இங்க பாரு வினோத், என் எதிர்பார்ப்பு என்னன்னு நான் தெளிவா சொல்லிடுறேன். எனக்கு வரப்போற புருஷனுக்கு காரு, பங்களா, தோட்டம், துறவுன்னு ஏகப்பட்ட சொத்து இருக்கணும். கோடிக்கணக்குல பணம் இருக்கணும். என்ன சொல்ற நாட்ராயா? அப்படி எவன் வரானோ அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். கயல், காதல் கல்யாணம்லாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல கயல், மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். போடா பைத்தியம், நீ வேணும்னா அப்படி நினைச்சுக்கோ. எனக்கு பணம் தான் எல்லாம். சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா கத்து கொடுத்த பாடம் அது. பணக்கார பையனை தேடி கட்டிக்கோங்க, அப்பதான் உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்ததும் அம்மாதான். அதையே கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால அந்த ஆசை அப்படியே எங்க மனசுல ஊறி போயிடுச்சு. அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே அக்கா ஒரு பெரிய இடமா பார்த்து செட்டில் ஆயிட்டா. என் அக்காவை விட என் தங்கச்சி கெட்டிக்காரி. விவரம் தெரியாத என் அக்காவே பெரிய இடத்தை புடிச்சிட்டான்னா மயிலு அதை விட பெரிய இடமா பிடிப்பான். அவ போலீஸ் ஆகணும் தான் படிச்சுட்டு இருக்கான். அது நடக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா அவளும் ஒரு கோடீஸ்வரம் வீட்டுக்கு தான் மருமகளா போவான். நானும் அதே கனவோட தான் எனக்கான புருஷனை தேடிக்கிட்டு இருக்கேன். நீ நடுவுல பூந்து காதல் கீதல்னு என்ன தொந்தரவு பண்ணாத. இத தெளிவுபடுத்ததான் உன்னை கூப்பிட்டேன். நில்லு கையில, நீ ரொம்ப தப்பா யோசிக்கிற. பணம் இருந்தா வசதியா தான் வாழ முடியும். ஆனா அன்பும் காதலும் இருந்தா சந்தோஷமா வாழ முடியும். அன்புன்னு பார்த்தா
நான் தான் கோடீஸ்வரன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிச்சயமா நீ சந்தோஷமா இருப்ப. ஏய் முட்டாளா நீ? இவ்வளவு நேரம் நான் என்ன சொன்னேன்னு உன் மனமண்டல ஏறலையா? இந்த காதல் கத்திரிக்கால செட்டே ஆகாது. அப்படியே காதலிச்சாலும் ஒரு கோடீஸ்வரனை பார்த்து தான் டார்கெட் பண்ணி வளைச்சு போடுவேன். நீ எல்லாம் அந்த லிஸ்ட்லயே வரமாட்ட. அன்புக்காக ஏங்குற பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. என் பின்னாடி அலையறத விட்டுட்டு அவங்கள யாரையாவது தேடி புடி. கயல், நான் சொல்றத கேளு கயல். நீ இல்லாம நான் செத்து போயிடுவியா? செத்து போ, எனக்கு எந்த கவலையும் இல்ல. நீ செத்து போனா உன் குடும்பத்துக்கு தான் கஷ்டம், எனக்கு எந்த நஷ்டமும் இல்ல. ஐயோ, நம்மளால ஒருத்தன் போய் சேர்ந்துட்டானேன்னு ஒரு நிமிஷம் கூட நான் ஃபீல் பண்ண மாட்டேன். கயல், உன்னை நான் கெஞ்சி கேக்குறேன். என் லவ் புரிஞ்சுக்க. உன் மனச. ஏய், உனக்கும் எனக்கும் ஒத்து வராதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. நீ திரும்ப திரும்ப பேசுறதையே பேசிக்கிட்டு இருக்க. நான் உனக்கு கிடைக்கணும்னா நீ கோடீஸ்வரனா இருக்கணும். அப்படி இருந்திருந்தா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உன்னை நான் கட்டிக்கிட்டு இருப்பேன். இப்போ ஒண்ணும் கெட்டு போயிடல. நான் ஒருத்தனை பிடிக்கிறதுக்குள்ள நீ கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு வா, உன்னையே கட்டிக்கிறேன். அது வரைக்கும் என் மூஞ்சிலேயே முழிக்காத. இவ்வளவு மோசமா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நட்ராயா. முதலாளி, கோவில்ல நிக்கிறோம், எவ்வளவு புனிதமான ஒரு இடம். இங்க வந்து பேசக்கூடாத வார்த்தைகளை இப்படி பேசிட்டு போயிருச்சுங்க. என் வாழ்க்கையில நான் ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு தரங்கட்டு பேசி நான் கேட்டதே இல்லைங்க முதலாளி. இப்படி கூட ஒரு பொண்ணு இருப்பான்னு நம்பவே முடியல. கோமதி ஒத்த மனுஷன் நின்னு 3 பொண்ணுங்களையும் நல்லா வளர்த்துருக்கான்னு நினைச்சேன். எங்க முதலாளி, அவ பொண்ணுங்களை வளர்த்த லட்சணத்தை தான் அன்னைக்கும் பாத்தீங்க, இன்னைக்கும் பாத்தீங்களே. மூத்த பொண்ணு திட்டம் போட்டு என்னோட புள்ளைய வளைச்சு போட்டா, அடுத்தவ கோடீஸ்வர பையனாத்தான் வளைச்சு பிடிப்பேன்னு இப்படி பகிரங்கமா சொல்லிட்டு போறா. மூணாவது இந்த கடைசி புள்ள மயிலு, அவ சின்ன முதலாளிய குறி வச்சு காய் நகர்த்திக்கிட்டு இருக்கிறா. 3 பொண்ணுல ஒருத்தி கூட உத்தமையா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு கேடுகெட்ட குடும்பத்துல போய் நான் சம்பந்தம் பண்ண பாருங்க. நடக்கும் போதே அருவருப்பாவும் அசிங்கமாவும் இருக்குதுங்க முதலாளி. சரியா சொன்ன நட்ராயா. இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும். ஆமாங்க முதலாளி, ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு இல்லைங்க? அது போதுங்க, அது போதுங்க. போலாங்க. சரி வா போலாம். முதலாளி, அந்த பக்கமே நாம போக வேணாம், இப்படியே போயிடுவோம். வாங்க. சரி வா போலாம். வாங்க போலாம். அகத்தின் அழகு முகத்துல தெரியும் சொல்லுவாங்க. உன் மனசுல இருக்கிற குழப்பமும் உன் முகத்துல நல்லாவே தெரியுதுரி. அத்தை உன்னை இப்படி பார்த்தாங்கன்னு வச்சுக்க, ஏதோ பிரச்சனையோட தான் வந்திருக்கேன்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. ஹே, நான் என்னடி பண்றது? ஜீவா சாரோட அப்பாவும் அம்மாவும் எப்பவும் போல பேசிட்டு போயிருந்தா எனக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. சாரோட அப்பா பேசின விதமும் அம்மா பேசாம போனதும் எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுடி. ஏன் என்கிட்ட வேற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னு மனசு அதே நினைப்பாவே இருக்க. என்னால இயல்பாவே இருக்க முடியல. ஏய், ரொம்ப சுத்தி வளைக்காதடி. நான் உன்கிட்ட நேரடியாவே கேக்குறேன். உன் கவலைக்கு காரணம் அவங்க உன்கிட்ட பேசாம போனதா, இல்ல சாரோட கல்யாணத்தை பத்தி பேச வந்திருக்கிறதா? இல்ல தேன, அவங்க புள்ள கல்யாணத்தை பத்தி அவங்க என்ன வேணாலும் பேசட்டும், முடிவெடுக்கட்டும். அதுக்கும் எனக்கும் என்னடி சம்பந்தம்? ஹே, என்னடி இப்படி கேக்குற? நீ காதலிக்கிற ஆளு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ண போனா
ஏய், ம் சரி சரி. உன்னை காதலிக்கிற ஆளு இன்னொருத்தைய கட்டிக்க போறது உனக்கு வருத்தமா இல்லையா? அது ஏற்கனவே முடிவான விஷயம் தாண்டி. என் பிரச்சனை அது இல்ல. மது பொய் சத்தியம் தான் செஞ்சாங்கிறது இன்னைக்குள்ள நிரூபணம் ஆயிடும்னு சார் நம்புறாரு. அப்படி ஏதாவது நடந்துட்டா சார் எல்லாத்தையும் உடைச்சு பேசிடுவேன்னு சொல்றாரு. உடைச்சு பேசட்டும்டி, அதுதான் நானும் எதிர்பார்க்கிறேன். சாமி கிட்டயும் அதான் வேண்டிக்கிட்டேன். ஏதாவது குழப்பம் நடந்தாதான் தெளிவு பிறக்கும். சார் எதிர்பார்க்கிற மாதிரி அந்த மதுவோட வேஷம் கலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, யார் சார காப்பாத்தினாங்கிற கேள்வி வரும். அப்புறம் நீதான் காப்பாத்தினாங்கிறதையும் சார் உன் மேல வச்சிருக்கிற காதலையும் அவரே வெளிப்படையா பேசிடுவாரு. உடனே மதுவை தூக்கி எறிஞ்சிட்டு உன்னையே சாருக்கு கட்டி வைக்கலான்ட்டு முடிவு எடுத்துருவாங்க. ஏய், ஏண்டி முறைக்கிற? இவ்ளோ சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். என் வாக்கு மட்டும் அப்படியே பலிச்சதுன்னா எவ்ளோ நல்லா இருக்கும் இல்ல? எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லடி. IPS எக்ஸாமுக்கு தயாராகிற லட்சியத்தோட நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்ப நடக்கிறதெல்லாம் அவங்க குடும்பத்தோட பிரச்சனை. இதுக்கு நடுவுல நான் போய் மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அவங்க என் மேல ஏதோ கோவத்துல இருக்காங்க. மதுவும் என்னை பத்தி ஏதேதோ சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா சாரும் என் பேரை இழுத்து விட்டாருன்னா அவங்களோட கோவம் இன்னும் அதிகமாகும். என் படிப்புக்கு உதவி பண்றத கூட நிறுத்தினாலும் நிறுத்திடுவாங்க. ஏன் நிறுத்திட்டாங்கன்னு கேட்டா என் அம்மாவுக்கு என்னடி பதில் சொல்லுவேன்? சாரோட முடிவுக்கு நான் எந்த வகையிலயும் காரணமே இல்ல. அவரை காப்பாத்தினதை தவிர அவருக்கு நம்பிக்கை தர மாதிரி எல்லாம் நான் எதுவுமே சொல்லல. ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியாது. ஒன்னா தங்கி இவதான் மயக்கிட்டான்னு என்னதான் தப்பா பேசுவாங்க. அதெல்லாம் அம்மாவால தாங்கவே முடியாது. ஏய், நீ தேவையில்லாம எதையோ நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. சாரோட முடிவை அவங்க ஏத்துக்கலன்னா தானே நீ சொல்ற சங்கடம் எல்லாம் வரும். நீதான் காப்பாத்தினு தெரிஞ்சு உன்னையே சாருக்கு கட்டி வைக்கிறேன்னு ஒத்துக்கிட்டான்னு வச்சுக்கோ, நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. நடக்கிறதெல்லாம் அங்கதான் போய் முடிய போகுதுன்னு நான் நம்புறேன். அம்மனுக்கு நான் எவ்வளவு நாள் நெய்வேலுக்கு ஏத்திருப்பேன். அவ என் வேண்டுதலை நிறைவேத்தாம விட்டுருவாளா? ஏய், இருக்கிற டென்ஷன் போதாதுன்னு நீ வேற பேசி என்ன பயமுறுத்தாதடி. எந்த சிக்கலும் இல்லாம நான் IPS ஆகணும். அதுல எந்த சஞ்சலமும் வராம மனச அலப்பாய விடாம இறுக்கி புடிச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன்டி. இப்போதைக்கு அதுதாண்டி என் முடிவு. ஏய், இதெல்லாம் நம்ம கையிலயா இருக்கு? நம்ம கும்பிடுற சாமிக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும்னு. வா. கையில வச்சு நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆச்சான்னு திக்கு திக்குன்னு இருக்கு. என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு மது. பொறு சொல்றேன். அக்கா உட்காரு. நானும் அப்பாவும் கூட்டணி சேர்ந்தா சக்சஸ் பண்ணாம விடுவோமாக்கா? அப்பா மாமாவை கோவிலுக்கு கூட்டிட்டு வர அந்த நேரம் பார்த்து கயல் பணக்கார பையன்தான் வேணும்னு பேச, அத கேட்டு மாமா டென்ஷன் ஆக, அப்பா தாம் பங்குக்கு எண்ணெய ஊத்த, கடைசியில மயிலு குடும்பமே சரியில்லைன்னு மாமா கோவமா கிளம்பி போயிட்டாரு. அந்த டைமிங்ல டயலாக் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆனதுனால நாம நினைச்சது அப்படியே நடந்துருச்சுக்கா. ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோ வச்சு மயிலோட கேரக்டரை டேமேஜ் பண்ணிட்டோம். இப்போ கயல் மூலமா அவ குடும்பமே இப்படித்தானே மாமாவை நம்ப வச்சாச்சு. இனிமே கோமதி குடும்பம்னு சொன்னாலே மாமா எரிமலை ஆயிடுவாருக்கா. அதுதாண்டி நமக்கு வேணும். மாமாவுக்கு அவ குடும்பத்து மேல வெறுப்பு வந்தாதான் நாளைக்கு மயிலால பிரச்சனை வந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியும். அந்த வெறுப்பு ஆல்ரெடி நல்லாவே உருவாக்கியாச்சு. அந்த கையில தனக்கு தானே குழி வெட்டிக்கிறது தெரியாம நாம சொன்னத அப்படியே பேசிட்டா. எல்லாமே நாம திட்டம் போட்ட மாதிரி கரெக்டா போய்கிட்டு இருக்குக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல சக்சஸ் பண்றது பெரிய விஷயம் இல்ல மது. நம்மளோட முக்கியமான பிளான சக்சஸ் பண்ணணும். அது என்னன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதை எப்படிக்கா நான் மறப்பேன்? ஜீவாவை கட்டிக்கிட்டு நானும் அந்த வீட்டுக்குள்ள மருமகளா நுழையணும். ஜீவாவை நானும் கார்த்தி மாமாவை நீயும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த குடும்பத்தையும் அந்த பிசினஸையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்.
உன் மாமா சரியான அப்பா கோண்டிடி. அப்பா தான் அவருக்கு எல்லாமே. அவரு வார்த்தைய தான் வேத வாக்கா நினைப்பாரு. அவர் முழுசா என் வார்த்தைக்கு தலையாட்டுற பொம்மையா என்னால மாத்தவே முடியல. ஆனா ஜீவா அப்படி இல்ல. தப்புன்னு தெரிஞ்சா அப்பாவையே எதிர்த்து பேசுவான். கரெக்டா பிளான் பண்ணுனா அவனை உன் வார்த்தைக்கு கட்டுப்படுறவனை ஈஸியா மாத்திடலாம். நம்ம மாமனாருக்கு எதிரா நல்லா தூண்டி விடலாம். அவனை காரணம் காட்டி நான் உன் மாமாவை ஏன் வழிக்கு கொண்டு வந்துருவேன். ரெண்டு பேருமே நம்ம பக்கம் வந்துட்டா நாம செய்ய வேண்டிய முதல் வேலை மொத்த சொத்தையும் நம்ம பேர்ல மாத்திட வேண்டியதுதான். ஏன்னா பணம் இருக்கிற இடத்துலதான் அதிகாரம் இருக்கும். அந்த வீட்டோட அதிகாரம் நம்ம கைக்கு வந்துடுச்சுன்னா நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாரையும் அடக்கி வைக்கலாம். மத்தவங்களை விடுக்கா, நம்ம மொத டார்கெட்டே மாமா தான். பணம் இருக்கிற திமிர்லயும் அகங்காரத்திலயும் அவர்தான் ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்காரு. அவரை முதல்ல அடக்கி வைக்கணும்க்கா. என் ரொம்ப நாள் ஆசையும் அதுதான்டி. அப்பாவை அவரு நடத்துற விதம் எனக்கு பிடிக்கவே இல்ல. சம்பந்திங்கிற மரியாதை இல்லாம இப்பவும் தனக்கு கீழே வேலை செய்யறவராதான் நம்ம அப்பாவை அவரு ட்ரீட் பண்றாரு. தான் முன்னால உட்கார கூட விடாம இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு எவ்வளவு கோவமும் எரிச்சலும் வருது தெரியுமா? அதெல்லாம் நானும் கவனிச்சிருக்கேன்க்கா. மாமா சென்னையில பெரிய ஆளுனா நம்ம அப்பா இங்க பெரிய ஆளு. ஊர் மொத்தமும் முதலாளி முதலாளின்னு அவர் கை கட்டி கும்பிடுது. ஆனா நம்ம அப்பா அந்த மாமா முன்னாடி கை கட்டி நிக்கிறாரு. அவர் சொல்றதுக்கெல்லாம் மறு பேச்சு பேசாம தலையாடிட்டு நிக்கிறாரு. நம்ம ஊர்ல ராஜா மாதிரி இருக்கிறவரு மாமா முன்னாடி ஒரு சாதாரண வேலைக்கார மாதிரி இருக்கிறது என்னால ஏத்துக்கவே முடியலக்கா. அதிகாரம் பண்ற இடத்துல மாமாவும் அத கேக்குற இடத்துல அப்பாவும் இருக்கிறது தாண்டி பிரச்சனை. நாம உள்ள போனதுமே இத தாண்டி முதல்ல மாத்தணும். அதிகாரம் பண்றவரா அப்பாவை உட்கார வைக்கணும். கை கட்டி தலை குனிஞ்சு நிக்கிற இடத்துக்கு மாமா வரணும். அப்பா வானா வரணும், போனா போகணும். அப்பாவுக்கு செருப்பு எடுத்து கொடுக்கறதுல இருந்து கார் ஓட்டுற வரைக்கும் எல்லா வேலையும் அவர்தான் செய்யணும். ஒருவேளை டீ குடிக்கிறதா இருந்தா கூட அவரு அப்பா கிட்ட கையேந்தி நிக்கணும். அவரு சாப்பிட்டு மிச்ச மீதி இருக்கிறத சாப்பிட்டுட்டு கிடைக்கிற இடத்துல தூங்கணும். வேலைக்காரங்கிற வார்த்தைய சொல்லலையே தவிர அவர் அப்பாவை அப்படிதான் நடத்துறாரு. நீங்க இந்த வீட்டு வேலைக்காரன் தான் சொல்லிட்டே அவர்கிட்ட இந்த வேலையெல்லாம் நம்ம வாங்கணும். ஆனா அத்தை உனக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்கல்ல, அவங்கள மட்டும் மன்னிச்சு விட்டுலாமா? அப்படி இல்லடி. நல்லவங்க கெட்டவங்கன்னு யாரையும் நம்ம எடை போட்டுற கூடாது மது. அந்த ராஜசேகர் குடும்பத்துல எல்லாருமே நமக்கு எதிரிதான். நம்ம புருஷனுங்களை வேணா மன்னிச்சிடலாம். உண்மைய சொல்ல போனா அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே நம்ம காலுக்கு கீழே இருக்கிற அடிமைகளை தாண்டி வச்சிருக்கணும். சொத்து பூரா நம்ம பேருக்கு மாத்திக்கிட்டு அவங்க சோத்துக்கு நம்ம கிட்ட கையேந்தி நிக்கணும்.